Hope you all are doing great. I trust in miracles, and you are one such miracle. I am Samya Krishna Kumar with you in Miracle Makers. This video is about 10th Standard English Samachir first poem, Life, written by Henry Van Dyke. We are going to see about its summary, the techniques, the theme, and don't skip the video and watch it till the end. Just sit, relax, lay on your back and listen to this video. By the end of the video, I'm sure you will get what you're looking for. So if you're new to this channel, please subscribe my channel and click the bell icon for more pop-ups because every Wednesday morning 10 o'clock, videos on 10th Standard English Samachir is going to be uploaded for your benefit. Let's work together. Let me be bilingual so that everybody can understand. If you want this video to be completely in English, please mention it in the comment section. To start with the poet, Henry Van Dyke is an American poet, author, educator and a clergyman. So clergyman is a word which we use for the people who work at church. He is someone who is well known to us because he was a professor of English. And guys, being a teacher, being a professor, they are well known among the students and they can easily understand the life of the students. சரி இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீங்கள் எது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? காசு, பணம், பேரு, புகழ். But the real thing which is very important in life is good health, happiness, peace, harmony. எத்தனை பேர் இதை யோசிக்கிறோம்? எத்தனை இடத்துல நமக்கு இதை சொல்லி தராங்க? Life is just conquering, battling. What we are battling? What we are conquering? What is going to be there till the end? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டனால தான் வந்து ஹென்ரி வேன் டைக் லைஃபுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த போயமில் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் திஸ் போயம் ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மீனிங் வித்தின் தட். ஸோ லெட்ஸ் ஹாப் ரைட் இன் டு தி போயம் டு see அண்ட் என்ஜாய் த மீனிங் இன்சைட் இட். நம்ம தான் லைஃபே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அப்புறே ரொம்ப சாரோஃபுல்லாக பெயின்ஃபுல்லாக ஃபெயிலியர்ஸோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். யூ ஹாவ் ஆல் த லிபர்ட்டி அண்ட் ஆல் த பவர் டு மேக் யர் லைஃப் பியூட்டிஃபுல், filled with happiness, memories, peace, harmony. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹாப்பினஸ், பீஸ், ஹார்மனி எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவான எண்ணம், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி நைஸ் போயம். ஐ எம் ஷுர் யூ ஷுர்லி என்ஜாய் இட். ஸோ ஹியர் the poet is saying life is a journey. It's a long journey. வாழ்க்கைங்கிறது தவம் செய்யாமல் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். So in the journey we are just coming over each and every stages. So there is a psychologist and he has divided the life into 8 stages. Life 8 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்காரு. இதே தான் நமக்கு மூவிஸ்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஸோ there is a very famous dialogue. அந்த காலம் இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாரும் மனசுலையும் நிலையா இருக்கிற ஒரு டயலாக்னா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. மாணிக் பாஷா ஆண்டனி இட்ஸ் அ லெஜெண்டரி கேரக்டர் ஆஃப் மூவிஸ் அண்ட் சினிமா. ஸோ நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மூவியில் ஒரு பாட்டு இருக்குது, ரா 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 ராமையா, அந்த சாங்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சாங்கில் 8 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, எந்த 8 இப்போ இருக்க தெரிஞ்சுக்கோன்னு ஒரு லைன் வரும். 8 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு சொல்லுவார். தேட் இஸ் ட்ரூலி அ சைக்காலஜிக்கல் basement. Life can be divided into 8 different stages. So why I'm telling you is life is a series of journey. So this life you live year by year. ஒரு வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. And every day live your life with fullest heart. இன்றைக்கி நைட் நம்ம என்ன நினச்சிட்டு தூங்குறோம்? நாளைக்கு எந்திரிச்சு இது வேலையை பண்ணலாம், நாளைக்கு அங்கே போகலாம், அடுத்த வாரம் அப்படா லாக்டவுன் முடிஞ்சிருமா, அடுத்த மாதம் ஸ்கூலுக்கு போயிடுவோமா, ஸோ நாளைக்கு விடியும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் எல்லாருமே தூங்குறோம். எவ்ரி டே லுக் ஃபார்வர்ட் வித் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ட் சோல்னால் என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய போகிறேன். ஐம் கோயிங் டு டூ மை பெஸ்ட். எதை செஞ்சாலும் அவனோட பெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கிறாரு. அண்ட் ஹியர் ஹி ஹாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷத்தையும் நான் ஃபுல்லாக வாழ்ந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். இந்த நொடி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்ஸுமே இல்லை. சே அது பண்ணாமல் போயிட்டோமே, இது பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு நொடியுமே என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து வாழ்ந்திருக்கேன்.
இனிமேல் வரப்போகிற நாட்களையும் இனிமேல் வரப்போகிற நொடியும் நான் ஃபுல்லாக சந்தோஷமாக என்னோட பெஸ்ட்டு கொடுத்து வாழ போகிறேன். எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் இப்போ இருக்க பெரிய டேர்னிங் பாயிண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கோவிட் பீரியட். யாராச்சும் நினச்சி பார்த்தோமா 2 years நம்ம வந்து வில் பி லைக் ஹோம் அரெஸ்ட் மாதிரி இருப்போன்ட்டு? நோ. யாராச்சும் நினச்சி பார்த்தோமா பிளாக் போர்டில் எழுதி கொடுத்துட்டு இருந்த டீச்சர்ஸ்லாம் எனக்கு வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அமைதியாக இருங்கன்னு டீச்சர்ஸ் கத்துனது போய் நீ ஏதாச்சும் பேசுங்கன்னு ஆன்லைனில் கத்திட்டு இருக்காங்க. நினச்சி பார்த்தோமா கம்ப்ளீட் கான்ட்ராரி சுச்சுவேஷன்ஸ் இன் லைஃப். திஸ் இஸ் அ டர்னிங் பாயிண்ட். ஸோ லைஃப் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் சர்ப்ரைசஸ். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக லைஃப்பில் ஹாப்பினஸ் மட்டுமே இருக்காது. கண்டிப்பாக சோகங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் அதை நினச்சி சோகமாகவே இருக்க போகிறதில்ல. கடந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதான் கடந்த காலம் கடந்து போயிடுச்சு. திருப்பி அதே நான் நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல. எதிர்காலம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு நாளைக்கு வந்து நல்லதும் நடக்கலாம், நாளைக்கு கெட்டதும் நடக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஃப்யூச்சரையும் சரி பாஸ்ட்டை பற்றியுமே யோசிக்காமல் இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி ப்ரெசண்ட்டில் வாழ போகிறேன். ஐம் கோயிங் டு ஹோல்ட் திஸ் ஃபார் மீ. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனக்காக நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ அது எப்படிப்பட்ட சர்ப்ரைசஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒவ்வொரு நாளையும் நான் வாழ போகிறேன். மை ஹார்ட் இஸ் ஃபில்ட் வித் எக்ஸைட்மெண்ட். ஸோ ஐ ஹாவ் திஸ் ஸ்ட்ரென்த், திஸ் ஸ்டாமினா இன் மை பாடி while I'm young. So I'm going to use it to the fullest. And என்னோட இந்த ஜேர்னி, இந்த மைண்ட் செட் கண்டினியூஸாக இருக்கும். எது வரைக்கும்னா என்னோட கடைசி காலம் வரைக்கும். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஏஜ் இஸ் ட்ரூலி ஜஸ்ட் அ நம்பர். 50 வயசில் சாதிச்சவங்களும் இருக்காங்க, 60 வயசில் மேரத்தான் ஓடினவங்களும் இருக்காங்க, 105 வயசில் மேரத்தான் ஓடி கின்னஸ் அவார்ட் செஞ்சவங்களும் இருக்காங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எவ்ரிதிங் இஸ் தேர் இன் யோர் மைண்ட், எவ்ரிதிங் இஸ் யோர் வில் பவர். கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இங்கே எதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறாங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும். அதான் அப்ஸ் ஒன்றும், ஹாப்பினஸ், சக்ஸஸ், குட் திங்ஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை அப்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ சேட்னஸ், டெத், லாஸ், ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து டவுன்ஸுங்கிறாங்க. ஸோ சில டைம்ஸ் நமக்கு ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அது நம்ம வந்து அடைஞ்சிருவோம். சில விஷயங்கள் நம்ம கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம், ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ நமக்கு சில விஷயங்கள் ஸ்மூத்தாக கிடைச்சிருது, சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் வரதா இருந்தாலும் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எவ்ரிதிங் வித் ஹாப்பி ஹார்ட். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்ட்ரகிள்ஸ் வரதை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு அவர் சொல்லலை. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நான் ஹாப்பியான ஹார்ட்டோட ஃபேஸ் பண்ண போகிறேங்கிறாரு. See, this is what the author, the poet want to tell the people. லைஃப் அப்படிங்கிற ஜேர்னியில் கண்டிப்பாக எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டடான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். லைஃப் நெவர் ஷோஸ் பார்ஷியாலிட்டி. ஸோ எல்லாருக்குமே எல்லா மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வரும். ஆனால் அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்? we should face it with happiness and excitement. So you have always seen youngsters never have any fear. ஸோ எப்படி ஒரு சின்ன பையனுக்கு பயமே இல்லாமல் லைஃப்பை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வாழ்கிறனோ அதே மாதிரி நானும் எக்ஸைட்மெண்ட்டாக வாழ போகிறேன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ பிளேசஸ், நியூ அட்வென்ச்சர்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு சின்ன பையன் மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ போகிறேன். until my last breath, until my next turn. ஸோ என்னோட முடிவு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது வரைக்கும் நான் லைஃப்பை இப்படி தான் வாழ போகிறேன். ஸோ இட்ஸ் a beautiful poem. I'll read a poem, just listen to it. Life, Henry Van Dyke. Let me but live my life from year to year, with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, not holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy, still seeking what I sought when but a boy. New friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best.
Such a lovely poem. So the poem is starting la pathina, let me but live my life from year to year with forward face and unreluctant soul. Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past. So life ஒவ்வொரு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன் with happiness and forward face. ஸோ இங்கே கடந்து போன விஷயங்களை நினச்சி நான் கவலைப்பட போகிறதில்ல, இனி வரும் விஷயத்தை நினச்சியும் நான் வருந்த போகிறதில்ல. ஐம் கோயிங் டு லிவ் திஸ் மொமெண்ட் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா இஸ் அபவுட் ஸோ let the way wind up the hill or down over smooth or rough. ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஜேர்னி வந்து எப்படி இருந்தாலும் ஐம் கோயிங் டு லிவ் இட் டு த fullest. So the main theme of this poem is positive attitude towards life. Give a thumbs up if you like this video and please subscribe our channel and press the bell icon for more pop-ups from our channel. Because every Wednesday morning 10 o'clock videos on 10th standard English Samachir is going to be uploaded. So kindly make use of it, and if you want me to give explanations and summary of any topic, mention that in the comment section also. It's time to wrap up the things. Let's meet again in the next video. This is Soumya Krishnakumar signing off from Miracle Makers.